துணைநிலை ஆளுநர் கிரண்பேடியை நீக்கக் கோரி வரும் ஜனவரி மாதம் நாடாளுமன்றம் அருகே அனைத்து கட்சியினரும் ஆர்ப்பாட்டம் நடத்தவுள்ளதாக புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை நியமன உறுப்பினர்கள் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு குறித்து விவாதிப்பதற்காக நேற்று முதல்வர் நாராயணசாமி தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் திமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் நாராயணசாமி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக சீராய்வு மனு தாக்கல் செய்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். புதுச்சேரிக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி நாடாளுமன்றம் முன்பு வரும் ஜனவரி மாதம் அனைத்து கட்சி தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கைகள் வலியுறுத்தி மாநில அந்தஸ்து பெறுவது, உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு மறுசீராய்வு மனு போடுவது, கிரண்பேடி அம்மையாரை புதுச்சேரி விட்டு வெளியேறு என்ற அவருடைய இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் டெல்லிக்கு சென்று பாராளுமன்றத்துக்கு முன்பாக போராட்டம் நடத்துவது ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது.